ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14/12/2024 கேரளா லாட்டரி ரேசிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் கார்னியா லாட்டரியில் கேஆர் 684வது குழுக்கள் நண்பர்களே. ஸோ இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். இதில் எந்த ஒரு டிஜிட் வேணாலும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 100% இதில் எனி ஒன் நம்பர் வரும் அப்படிங்கிறது ஒரு என்னோட கால்குலேஷன்லேருந்து கிடச்சிருக்கிறது. உங்களோட கால்குலேஷனில் இந்த மாதிரி வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இதில் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஜிட் நம்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 டிஜிட் நம்பர்ஸில் நம்ம என்னென்ன பார்க்குறோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி 13/12/2024 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 34, 67, 16 அடிச்சிருக்காங்க. 716 நம்ம என்னெல்லாம் கெஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு ஒன்று போட்டிருக்கிறவங்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். ஸோ மறக்காமல் நமக்கு ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேருங்கிறத சொல்லிட்டு உங்களோட ஆதரவு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருங்க ரெக்வஸ்ட்டாக சொல்லிவிட்டு நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 716 ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ 716 போது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% தட்டி தூக்கியிருக்கோம். எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் 1, 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஸோ 7 வந்து பார்த்தீங்கன்னா 100% வின் ஆகிருக்கு. எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏ போர்டு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 6 காம்பினேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் இங்கே சொல்லியிருந்தேன் 2, 1, 321, 163 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஏன்னா 9 வந்தால் 1, 6, 3 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 163 அழகாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% சக்ஸஸாக பாஸ் ஆகிருக்குங்க. இந்த 2 நம்பருக்குமே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்குங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16ங்கிற நம்பர் நம்ம இங்கேயே கொடுத்தாச்சு. இதே 167 இங்கே இருக்கிற நம்பர் நம்ம எடுத்தீங்க 7 மட்டும் நம்ம கெஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா 100% வின்னிங் தான். எந்த ஒரு மாற்றம் இல்லை. பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆகிருந்திருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கெஸ் தான் கொடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை 100% நமக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேலண்டர் கெஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் மிஸ்டேக் 726 நம்ம கொடுத்துருக்கோம். 726ல் 716 இருந்ததுன்னா 100% எந்த ஒரு இதுவும் இல்லை, மாற்றம் இல்லாமல் ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம வின் அடிச்சு கொடுத்துருக்கோங்க. 726 கொடுத்துருக்கோம். 716 ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் மிஸ்டேக் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராக்ஷன் மிஸ்டேக்ஸ் நம்ம தீரணுங்கிறதுக்காக நம்ம எங்கே கொடுத்துருக்கோம்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16ங்க கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோங்க. தட்டி தூக்கியிருக்கோம். எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நண்பர்களே 16ங்கிற நம்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட கால்குலேஷன். நீங்கள் என்னெல்லாம் கால்குலேஷன் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமார் ராமசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 610 கொடுத்துருக்காருங்க. உண்மையாலுமே சூப்பர். 617 இருந்து பாக்ஸ் நம்பர் 100% அடிச்சிருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல். அடுத்து ஜெயக்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க. உண்மையாலுமே சூப்பர். ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. உண்மையாலுமே அருமை. 816 கொடுத்துருக்காரு. 16 அழகாக வின் ஆயிருக்கு. விக்கி வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 காம்பினேஷனும் 1 காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி ஆல் போர்ட்லேயும் 1, 6 யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே சூப்பர். அடுத்து பி தோஹித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிரகாஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா 1, 7 போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஆல் போர்ட்லேயும் கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி கார்த்தி தேவி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 6 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரெக்டாகவே வின் அடிச்சு கொடுத்துருக்காங்க. சி சூப்பராக வின் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே நன்றிங்க. அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7, 6 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே சூப்பர். சண்டே கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். உண்மையாலுமே அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காம்பினேஷன் பாருங்கள் சூப்பராக 1, 6 அழகாக காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7, 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷனில் கொடுத்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஏசி பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ஸ்ரீசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 6, 1 காம்பினேஷன் 6, 1, 7 இருந்தால் 100% தட்டி தூக்கியிருந்துருக்குங்க. 1 வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் அழகாகவே டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 1 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 1, 7 காம்பினேஷன் 167 இருந்தாலும் பாக்ஸ் நம்பர் அழகாக தட்டி இருந்திருக்கும். உண்மையிலே சூப்பர் தான். நல்ல கமெண்ட் கொடுத்துருக்கீங்க நண்பா. ரொம்பவே நன்றி நண்பா. அடுத்து சிவசக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 6 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க.
முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7-6 காம்பினேஷன் 176 இருந்தாலும் சூப்பராக இருந்திருக்கும். 7-6 காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. சி போர்டு டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. கேரண்டி நம்பரும் கொடுத்துருக்காரு. உண்மையிலே சூப்பர் தான். அடுத்து மணிகண்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல். உண்மையுமே அவரும் 1-5-7 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. 1-5-7 1-7 காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க இங்கே. அதே மாதிரி இங்கே 6-7 காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. 2 நம்பரோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% சக்ஸஸ் ஆகிருக்கு. உண்மையிலே சூப்பர் தான். அடுத்து முருகானந்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் டேரெக்டாகவே வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. கேரண்டி நம்பரும் கொடுத்துருக்காருங்க. உண்மையிலே சூப்பர் தான். அடுத்து மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6-7 காம்பினேஷன் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த நம்பர் எல்லாத்துலேயுமே 6-7 காம்பினேஷன் இருக்குங்க. உண்மையிலே சூப்பர். ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து கலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 712ங்க. இங்கே 6 கொடுத்துருக்காருங்க. ஏபி டேரெக்டாக இங்கே வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஏபி வின் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சி வந்து டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அப்போ ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காம்பினேஷன் நம்பர் 100% வின்னிங் கொடுத்துருக்காருங்க. உண்மையிலே சூப்பர் தான். ரொம்ப நன்றி கலை. அடுத்து விநாயகமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். ஜி முரளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அழகாக காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே தேங்க்ஸ் மேம். சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 176 இவரோட நம்பர் வந்து 4 டிஜிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர். இந்த பாக்ஸ் நம்பரில் 1க்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு பதிலாக 6 யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா 100% பாக்ஸ் நம்பர் அழகாக தட்டி இருந்திருக்கும். இருந்தாலும் 176 காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. உண்மையிலே சூப்பருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் 7 யூஸ் பண்ணியிருக்கார். அன்பரசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு டேரெக்டாகவே 306 கொடுத்து சி போர்டு டேரெக்டாகவே வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. கேரண்டி வின்னுங்க. சூப்பருங்க. மகேந்திரன் மகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்துல் ஹக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே சூப்பர். அடுத்து முரளி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 1 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். முரளி குருபாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே சூப்பர் அருமை. ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ஓட காம்பினேஷன் 5-6-7 கொடுத்துருக்காருங்க. இந்த 1 எடுத்து நம்ம இங்கே வச்சுருந்தாருன்னா அவரோட பாக்ஸ் நம்பர் சூப்பராக வின் ஆயிருந்திருக்கும். 100% எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அவரோட 2 நம்பரோட காம்பினேஷன் சூப்பராக தட்டிடுச்சுங்க. அடுத்து முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 712 கொடுத்துருக்காருங்க. அவர் 712 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி டேரெக்டாக வின் கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே சூப்பர். அடுத்து அருள்பாலா வந்து பார்த்தீங்கன்னா 7 போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. லோகநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்து கேரண்டி கொடுத்துருக்கார். ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7-5-6-5 எல்லாத்தோட காம்பினேஷன் 1-5 கொடுத்துருக்காருங்க. அந்த 6 எடுத்து நம்ம இங்கே வச்சுருந்தாருன்னா 100% தட்டியிருக்கும். ஏபி டேரெக்டாக வின் கொடுத்துருக்காரு. ரொம்பவே நன்றி நண்பா. அடுத்து ஹரிராம் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6-7 போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. எஸ்கே சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா 776ங்க. உண்மையாலுமே அருமை. ஏசி டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் சி போர்டு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு சி போர்டில். அது மட்டும் இல்லாமல் 776 சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் தான். 716 இருந்தால் 100% தட்டி இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனில் விட்டார். உண்மையாலுமே சூப்பர் தான் நண்பா. ரொம்ப நன்றி நண்பா. 726 கொடுத்த மாதிரி ஒரு 776 கொடுத்துருக்காரு. உண்மையிலே சூப்பர் தான். இளம்பவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 7 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. 1 காம்பினேஷனாக யூஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. உண்மையிலே சூப்பர் தான். அடுத்து டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக உண்மையாலுமே சூப்பர். நல்ல ஒரு கேஸ் கொடுத்துருங்க நண்பா. உண்மையாலுமே கீப் இட் அப். உண்மை அருமை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரல. இருந்தாலும் நீங்கள் கொடுத்த வெரி குட் சாய்ஸ். நல்ல சாய்ஸ் கொடுத்துருக்கிறீங்க. உண்மையாலுமே சி போர்டு டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்கிறீங்க. உண்மையாலுமே சூப்பர். நம்பர் 2 நண்பா. அடுத்து செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் வரும். 7-6 காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு போர்டில். அதே மாதிரி அருண்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி போர்டு டேரெக்டாகவே வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. 846 கொடுத்து 6 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. உண்மையிலே சூப்பர் தான். அடுத்து சங்கர் யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 910 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் கொடுத்துருக்காரு. உண்மையிலே சூப்பர். அடுத்து கே ராமசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் 1 யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்மையாலுமே அருமை தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். நீங்கள் கொடுத்த அனைத்து அன்பு உள்ள கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்கிறத சொல்லிடுறேன். உங்களோட கமெண்ட்ஸ் வரலைன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்களோட 12 PM வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணங்களால் 12 PM வீடியோ வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு காலதாமதமாக ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக இருக்கிறதுனால தான் கண்டிப்பாக இந்த 12 PM வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துடும். கொஞ்சம் இது பண்ணிக்க வேண்டாம். சப்போஸ் உங்களோட கமெண்ட் வரல அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் வரும். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் ரொம்ப நீளமாக போயிட்டுருக்குங்கிற காரணத்துக்காக தான் குறைச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சண்டேஸ் அந்த மாதிரி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்ஸை சேர்த்து போடுறேன். மறக்க வேண்டாம் நண்பர்களே. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கமெண்ட் கொடுத்த அனைத்து அனுபவங்களுக்கும் ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களே.
நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவும் நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 14/12/2024 வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து முழுக்க என்னோட கால்குலேஷனில் வந்து நம்பர். உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏ போர்டில் 8-2 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8-4 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9-1 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க. ஏன்னு கேட்டால் 6 வந்தால் 1 இல்லை 9 இல்லை 3 வரதுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லாஸ்ட்டாக முடிஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ல் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 6ல் முடிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா 9, 1 இல்லாட்டி 3 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த 3 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் கால்குலேஷன்லேருந்து நம்ம எடுத்த நம்பர் தான். இது வந்து உங்களோட கணக்கு வழக்கில் இந்த மாதிரி கான்ஃபிடன்ட் லெவல் இருந்து மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம், மறக்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஏபிசி நம்பர் வருதோ மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படுத்துவாங்க. கண்டிப்பாக கொடுத்துருங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்கும் 3க்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. சரி, ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்தாலும் 5 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ், 1 வந்தாலும் 5 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ், 6 வந்தாலும் 5 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 7 and 6 படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்லேயும் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ங்கிற நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர். சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ங்கிற நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டனாக கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இது உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ண நண்பர்களே, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம எப்படி காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் நம்பர், ஏபிசி நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பர்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் வந்து 889, 241, 498, 812, 942, 188, 319, 528, 495, 828 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 8ஓட காம்பினேஷன் போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நம்பர் மட்டும்தான் 8ஓட காம்பினேஷன் இல்லாமல் இருக்குது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்க நம்பர். 8ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்க நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் டெட் எண்டில் முடியறது வந்து பார்த்தீங்கன்னா 9 முடியறதுக்கோ இல்லை 1 முடியறதுக்கோ இல்லை 3 முடியறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கிறனால இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை வைக்கலாம். ஏன்னு கேட்டால் இந்த நம்பரை நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள், நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கால்குலேஷனில் படி இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் இம்பார்ட்டண்டாக இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம், மறக்க வேண்டாம். இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க, மறக்க வேண்டாம். அதே மாதிரி என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நண்பர்கள் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக கொடுத்துருங்க, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். கனெக்ஷன் நம்பர் நம்ம போர்டில் கொடுக்காத நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணி கொடுக்குற நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 086, 760, 681 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோட கணக்கு வழக்கு, உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்தால் எடுத்து பயன்படுத்துங்க, இல்லைனா விட்டுடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சி போர்டில் முடிகிற மாதிரி நம்பர்னு சொன்னால் 681க்கு அதிகப்படிய சான்சஸ் இருக்குது. இது என்னோட கெஸ்ஸிங். உங்களோட கெஸ்ஸிங் இருந்ததுன்னா உங்கள் கணக்கு வழக்கில் இந்த நம்பர் சேர்ந்து இருந்ததுன்னா இந்த நம்பர் பாக்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா விட்டுற நம்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற ஆல் போர்டு படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 8, 2, 5 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 9 இல்லை 1 இல்லை 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் நம்பர் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 5ஐயும் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா 5க்கு சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டில் 5 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதனால் ஆல் போர்டு இம்பார்ட்டன்ட். ஸோ இதிலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது 8 நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 5 செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 யூஸ் பண்ணலாம், இல்லை 1 யூஸ் பண்ணலாம், இல்லை 9 யூஸ் பண்ணலாம். அப்போ 859, 851, 853. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் போர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி 14/12/2024 தேதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா
538 427 281 அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, இங்கே இருக்குங்க. 812 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்மளுக்கு கால்குலேஷன் வர்ற அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்பர் வின் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோட கால்குலேஷன். கேலண்டர்ஸில் உங்களோட கால்குலேஷன் என்ன வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கேலண்டர்னு டைப் பண்ணிட்டு உங்களோட நம்பர் என்னோட சாய்ஸ் எந்த சாய்ஸ் இருக்கோ அந்த சாய்ஸை கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஏசி கேரண்டி நம்பர். இந்த கேரண்டி நம்பர் படி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கால்குலேஷனில் இருக்கிற நம்பர் 88 24 49 82 45 68 76 41 12 52 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான் 82. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 949க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டபுள்ஸில் வந்து 88க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் என்னோட இம்பார்ட்டன்ட் நம்பர். இந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏபிசி நம்பர்ஸ் என்ன வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படுங்க, மறக்க வேண்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.